வணக்கம் உறவுகளை உங்களை மற்றும் ஒரு காணொளியில் விசேடமாக இன்றைய தினம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 27ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு. இப்பொழுது இலங்கையை பொறுத்தளவு மிக ஒரு மோசமான காலநிலை, ஒரு சீர்கேடு இடம்பெற்று கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். அந்த வகையிலே நாட்டினுடைய பெரும்பாலான பிரதேசங்களிலே தொடர் மழை மிகவும் ஒரு கோர தாண்டவத்தினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் அல்லது காற்று மண்டலத்தினுடைய தாளமுக்கத்தின் காரணமாக இப்பொழுது இலங்கை தீவானது மிகப்பெரிய காலநிலை ஒரு சீர்கேட்டுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. கோர தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது இயற்கை என்று சொல்ல வேண்டும். அந்த வகையில் இலங்கையினுடைய 18 மாவட்டங்களை 41 பிரதேச செயலக பிரிவை சேர்ந்த மக்கள் கிட்டத்தட்ட 65,000க்கு மேற்பட்ட குடும்பத்தினர் நெருக்கடியாகியுள்ளனர். இதனாக 2,30,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த காலநிலை சீர்கேட்டால் பாதிக்கப்பட்டிருப்பதாக இது நேரம் வரை இந்த காணொளி பதிவு செய்யப்படும் நேரம் வரை 4 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது. 9க்கும் இருக்கின்றார்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள், வெள்ள நீரில் அள்ளுண்டு செல்கின்றிருக்கின்றார்கள் என்ற தகவல் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தினுடைய பணிப்பாளர் உதய ஏரத் அவர்களுடைய மற்றும் ஒரு கருத்தாக இருக்கிறது. இன்றைய தினத்திலிருந்து, அதாவது நாங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த மாலை நேரத்திலிருந்து தொடர்ச்சியாக வங்காள விரிகுடாவிலே ஏற்பட்டுள்ள சூறாவளியானது காரைக்கால் வழியாக ஒரு சிறிய சூறாவளியாக மாற்றம் பெற்று அது பாரிய மாற்றத்தினை கிழக்கு, அதாவது வடமேல் பிரதேசங்களிலே ஏற்படுத்தும் என்ற ஒரு தகவலையும் அங்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாட்டினுடைய மிக முக்கியமான மாவட்டங்களாக இருக்கக்கூடிய வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இப்பொழுது மத்திய மலைநாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக கண்டி, நுவரெலியா, மாத்தளை, அத்தோடு ரத்தினபுரி, பதுளை ஆகிய மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மண்சரிவு அபாயத்துக்கு உட்பட்ட மாவட்டங்களாக அது இப்பொழுது அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இது இப்படி இருக்க நேற்றைய தினம் ஒரு கோர சம்பவமும் ஒரு கவலைக்குரிய சம்பவமும் பதிவாகி இருந்தது. அதாவது உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் அம்பாறை மாவட்டத்தினுடைய மாவடிப்பள்ளி என்னும் ஊரிலே, மாவடிப்பள்ளி என்னும் பிரதேசத்திலே நேற்றைய தினம் மதராசாவுக்கு சென்று வந்து கொண்டிருந்த 9 மாணவர்கள் 2 சாரதிகள் உட்பட்டோர் வெள்ள நீரிலே அள்ளுண்டு சென்று இருக்கின்றார்கள். அவர்கள் பயணித்த டிராக்டர் வெள்ள நீரிலே மாட்டுண்டு அதனூடாக அவர்கள் வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரை நேரமும் அவர்களுடைய 2 உடலங்கள் மாத்திரமே இலங்கை வான்படையினாலும் சுழியோடிகளினாலும் மற்றும் போலீசாரின் உதவினாலும் வான் ஊர்தியை பயன்படுத்தி கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய உடலங்கள் 9 பேரினுடைய நிலை இதுவரை எந்தவிதமான ஒரு தகவலும் இல்லை. இருந்தாலும் தொடர்ச்சியாக பெய்யும் கடுமழை காரணமாக அங்கே சரியான முறையிலே அந்த நிவாரண பணிகளையோ அல்லது தேடுதல் பணிகளையும் முன்னெடுக்க முடியாத நிலை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது இவ்வாறு இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், இப்பொழுது இலங்கை போலீஸ் ஒரு விசேடமான அறிவித்தலை விடுத்திருக்கின்றார்கள். திரையில் காணக்கூடிய இலக்கங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு ஏற்படும் இடர்கள் தொடர்பாக அறிவிக்கும்படி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். 24 மணி நேரத்துக்கு அவர்களுடைய சேவை, இந்த இடர் முகாமைத்துவ சேவை இடம்பெறவிருக்கிறது. தெரியும், உங்கள் பிரதேசத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. உலர் உணவு பொதிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அத்தோடு ஏதேனும் உங்களுக்கான உதவிகள் தேவைப்பட்டால் அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையம் அல்லது பிரதேச செயலகங்களுக்கு தொலைபேசியினூடாக நீங்கள் அறிவிக்கும் பட்சத்திலே உங்களுக்கான உதவி கிட்டும். இப்படி இருக்கும் பொழுது இந்தியாவையும் இந்த காற்றழுத்த தாழ்முக்கம் மிகவும் பெரிய ஒரு சிக்கலை உண்டு பண்ணி இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தளவு அதிகமான மழை வீழ்ச்சி காணப்படுகிறது. அதே போன்று இன்றைய தினத்திலிருந்து 150 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி பெறக்கூடிய மாவட்டங்களாக சில மாவட்டங்களை இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்திருக்கிறது. அந்த வகையிலே அம்பாறை மாவட்டம் மிக பாரிய ஒரு சிக்கலுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும்.